வந்துட்டீங்களே, வாங்க வாங்க. சொல்லுங்க. என்னது டாக்டர்? என்ன பிரச்சனைன்னு சொல்ல சொன்னேன். ஓ அதுவா, பையனுக்கு உடம்பு சரியில்லை சார். பேர் என்னம்மா? மஞ்சுளா. என்னது, ஆம்பளை பிள்ளைக்கு மஞ்சுளான்னு பேர் வச்சிருக்கீங்க? டாக்டர் அது ஏன் பேரு. பையன் பேரை சொல்லுங்கம்மா. கண்ணு. இவனோட பேரே இதானா? இல்ல டாக்டர், இது நாங்க வீட்ல கூப்பிடுற பேர். படுத்தாதீங்கம்மா. பையனுக்கு என்னம்மா? லூஸ் மோஷன். எப்படி போறான்? மஞ்சளா. அதான் முதல்லயே உங்க பேரை சொல்லிட்டீங்களே, பையனை பத்தி சொல்லுங்கம்மா. பையன் எப்படி வெளியே போறான்னு கேட்டேன். ஓ அதுவா டாக்டர், கதவை திறந்து வச்சா போதும், வெளியே உடனே ஓடி போயிடுறான் டாக்டர். இங்க பாருங்கம்மா, நீங்க எப்பயுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், நான் சுடிதாரும் போடுவேன். இன்னைக்கு தான் வந்து சாரி கட்டியிருக்கேன். கடவுளே. இங்க பாருமா, பையன் ஆய் ஆய் போறான்ல, அது எந்த கலர்ல போறான்னு கேட்டேன், புரிஞ்சுதா? அதான் சொன்னேனே, மஞ்சளா. ஐயோ, அது உங்க பேருன்னுல சொன்னீங்க. இல்ல டாக்டர், என் பேரு இல்ல, இவன் மஞ்சளா போறான்னு சொன்னேன். ஓ சரி சரி, சாப்பிட்டானா? இல்ல டாக்டர், நல்ல வேளை அதுக்குள்ளேயே நான் கையை கழுவி விட்டுட்டேன் டாக்டர். மா நான் அதை கேட்கலம்மா, இப்படி படுத்துறீங்களே. உங்க வீட்ல வேற யாரும் இல்லையாம்மா? இல்ல டாக்டர், அவர் துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு டாக்டர். என்னம்மா இது, பையனுக்கு 2 வயசு, அவர் ஊருக்கு போய் 5 வருஷம், எப்படிம்மா இதெல்லாம்? அவர் நடுவுல 2 நாள் வந்திருந்தார் டாக்டர், ஒரு பிரச்சனைக்காக. ஓ சரி சரி சரி, சொல்லுமா என்ன பிரச்சனை? அது ஒரு சொத்து பிரச்சனை டாக்டர். அதுக்கு நீங்க வக்கீல் கிட்ட தானே போகணும், இங்க ஏன் வந்தீங்க? நான் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதான் சொன்னேனே, லூஸ் மோஷன்னு. ஓ சாரிம்மா. அதான் சரி பண்ணிடுவீங்களே டாக்டர், அப்புறம் எதுக்கு சாரி கேக்குறீங்க? ஐயோ ஆண்டவா, பையன் சாப்பிட்டானான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், காலையில 2 தடவை பால் குடிச்சான். சரி, சக்கரை எவ்வளவு போட்டீங்க? தாய்ப்பாலுக்கு எப்படி டாக்டர் சக்கரை போடுறது? ஏமா 2 வயசு பையனாச்சே, இன்னுமா தாய்ப்பால் கொடுக்குறீங்க? ஆமா டாக்டர், எங்க பரம்பரையில 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் கொடுப்போம். இங்க பாருமா, உங்க பரம்பரை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. பையன் ஆவின் பால் எதுவும் குடிச்சானா? இல்ல டாக்டர், நாங்க ஆரோக்கிய பால் தான் வாங்குவோம். முருகா, ஏமா இப்படி? உங்க வீட்டுக்காரர் எப்பமா வருவாரு? அவர் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாரு டாக்டர். Oh no. கொடுத்து வச்சவரு. சரி, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? வர்ற வழியில தலப்பாக்கட்டி பிரியாணி. ஏமா, பையனுக்கு லூஸ் மோஷன், தாய்ப்பால் வேற கொடுக்குறீங்க, பிரியாணி சாப்பிடலாமா? ஏன் டாக்டர், புள்ள சாப்பிட்ற மாட்டுப்பாலே தரோம், அது மட்டும் பரவாயில்லையா? இங்க பாருமா, நான் உங்களை மாதிரி மாட்டையெல்லாம் உட்கார வச்சு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? சரி, எத்தனை தடவை போனா? எங்க டாக்டர்? என் தலை மேல. லூஸ் மோஷன் எத்தனை தடவைமா போனா? அப்படி கேட்கலாம்ல. என்ன டாக்டர், 4 தடவை போனா டாக்டர். தண்ணி மாதிரி போனானா? இல்ல டாக்டர், சாம்பார் மாதிரி மஞ்சளா. ஏன், அப்படியே அதுல கொஞ்சம் சோத்த கொட்டி அப்படியே உன் பையனுக்கு ஊட்டி விடு, சரியா? இதுக்கு மேல நீங்க பேசவே வேண்டாம். இந்த மாத்திரைய 3 வேளை தண்ணியில கரைச்சு கொடுங்க. அப்புறம் இந்த பவுடரை பூசி விடவா டாக்டர்? ஆமா, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லியை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை பூசி விடுங்க, சரிங்களா? சாவ
அடிக்கிறீங்களேம்மா? நான் என்ன மேக்கப் கிளாஸா நடத்திட்டு இருக்கேன்? இத சுடுதண்ணியில கரைச்சு கொடுங்கம்மா. ஓகே டாக்டர். 2 நாள்ல மோஷன் நிக்கலனா வந்து காட்டுங்க. டப்பால போட்டு எடுத்துக்கிட்டு வரவா டாக்டர்? அம்மா பரதேவதே, என் பேரு மஞ்சுளா டாக்டர். உங்க பையன் கண்ணை கொண்டு வந்து காட்டுங்க, புரிஞ்சுதா? டாக்டர், லூஸ் மோஷனுக்கு எதுக்கு டாக்டர் கண்ணை காட்டணும்? இங்க பாருமா, உன் பையன் பேர் அதானம்மா? இல்ல டாக்டர், அது வீட்ல செல்லமா கூப்பிடுறது. வெளியில அவனை கிருத்திக் ரோஷன்னு கூப்பிடுவோம். நீங்க லூஸ் மோஷன்னே கூட கூப்பிடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? டாக்டர், டயட் சொல்லலையே. என்ன எங்கம்மா பேச விட்ட நீ? காலையில 3 இட்லி, மதியம் 1 கப் தயிர் சாதம், ராத்திரி 2 தோசை இல்லனா 3 இட்லி. ஆனா டாக்டர், அவன் அவ்வளவு சாப்பிட மாட்டான் டாக்டர். தாயே, அது உங்களுக்கு, ரோஷனுக்கு மோஷன் நிக்கிற வரைக்கும், சரியா? டாக்டர், அப்போ நைட்டுக்கு வாங்கிட்டு வந்த பார்சல் சிக்கனை என்ன செய்ய? வெளியில நர்ஸ் இருக்கும், அதுக்கு கொடுத்துருங்க. ஏன் டாக்டர், அவங்க உங்க செட்டப்பா? கடவுளே, நீ கிளம்புமா ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ், நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போமா. அப்ப செட்டப் தான். நான் வரேன் டாக்டர். வராதம்மா, தயவு செஞ்சு அப்படியே போயிடு. யாருப்பாங்க? லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் 1 வாரம் லீவு.